أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله இதேபோல் அலிஃப் நூனிலே முடியக்கூடிய பெயர்கள் உஸ்மானு, அஃபானு, சுஃப்யானு, மெர்வானு இவற்றையெல்லாம் மர்வானுன் சுஃபியானுன் என்று சொல்லக்கூடாது. மாறாக தன்வீன் இல்லாமல், டபுள் பேஸ் சத்தம் இல்லாமல், நூன் சத்தம் இல்லாமல் முடிக்க வேண்டும். நோமானு, கெஸ்லானு, கெஸ்லானுன் என்று சொல்லிவிடக்கூடாது. இந்த கெஸ்லானு எனும் சொல் பண்பு சொல், சோம்பேறி என்ற பொருள்படும் பண்பு சொல். இந்த பண்பு சொல்லின் முடிவில் கூட ஃபாலானு என்ற வடிவிலே வரக்கூடிய பண்பு சொல்லில் கூட டபுள் பேஷ் தன்மீன் வரக்கூடாது, கெஸ்லானு என்றுதான் சொல்ல வேண்டும். இவையெல்லாம் ஒரு வகையிலே விதிவிலக்குகள். எனவேதான் இந்த முதல் பாகத்தின் இறுதி பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. கெஸ்லானு. ஜவ் ஆனு என்றால் பசியோடு இருத்தல். ஜவ் ஆனு, ஹாமிதுன் ஜவ் ஆனு. இதே ஹாமிதுன் முதர்ரிசுன் என்று முடிக்கிறோம். ஆனால் ஹாமித் பசியோடு இருக்கிறான், அதை எப்படி சொல்வது? ஹாமிதுன் ஜவ் ஆனு. ஹாமிதுன் அத்துஷானு. அத்துஷானு என்றால் என்ன? தாகமாக இருப்பது. ஹாமிதி சங்கரி, ஹாமிதுன் அத்துஷானு. ஹாமித் தாகத்தோடு இருக்கிறான். அடுத்ததாக ஷப் ஆனு. ஷபானு என்று சொன்னால் இது ஒரு பண்பு, வயிறு நிறைந்திருத்தல், பசி ஆறி முடித்திருத்தல். ஷப் ஆனு, சாப்பிட்டு முடித்த நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை ஷப் ஆனு. பசி ஆறிவிட்டேன், அனா ஷப் ஆனு. மல் ஆனு. மல் ஆனு என்று சொன்னால் நிரம்பி இருப்பது, கிளாஸ் நிறைந்திருக்கிறது. அல் கூபு மல் ஆனு. அடுத்ததாக அஃஅலு எனும் வடிவில் வரக்கூடிய பெயர் சொற்கள். இவற்றில் கூட துன் என்று முடிக்கக்கூடாது. அஹ்மது, அஹ்மது என்றுதான் சொல்ல வேண்டும். தன்வீன் வராது. அஹ்மதுன் என்று சொல்லக்கூடாது. அன்வரு, அன்வரு. அக்பரு, அக்பரு. அஸ்அது. இவையெல்லாம் அக்பரு, அஸ்அது இவையெல்லாம் கூட அஸ்அதுன் என்று சொல்லக்கூடாது. அக்பரு என்பதை கூட அக்பருன் என்று சொல்லிவிடக்கூடாது. மாறாக இந்த வடிவிலே வரக்கூடிய பெயர் சொற்கள் அல் மம்னூ மின சர்ஃப் சொற்கள், முழுமையாக மாறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டவை. இவற்றிலே தன்வீன் வரக்கூடாது. அடுத்தது நிறப்பெயர்கள். அபியது, அபியது இவையெல்லாம் நிறம். இதிலே ஒப்பிடுவது கூட இல்லை. அபியது என்றால் வெள்ளையாக இருக்கிறது. அஸ்வது கருப்பு. அஸ்வரு மஞ்சளாக இருக்கிறது. அஹ்தரு பச்சையாக இருக்கிறது. அஸ்ரகு நீலமாக இருக்கிறது, ப்ளூ. அடுத்ததாக அரபி மொழி அல்லாத சொற்கள் பட்டியல். உதாரணத்திற்கு வில்யமு
இவற்றில் கூட நீங்கள் வில்யமுன் என்று சொல்லிவிடக்கூடாது, தவறு. வில்யமு, இதுவர்து, லந்தனு, லந்தனு என்று சொன்னால் தவறு, லந்தனு. பரீசு, ஏனென்றால் இவையெல்லாம் நான் அரபிக் வேர்ட்ஸ், அரபி அல்லாத சொற்கள். பாகிஸ்தானு, பாகிஸ்தான். பக்தாது, இப்ராஹிமு, இப்ராஹிமு. இங்கே கவனிக்க வேண்டும், இப்ராஹிம் என்பது குரானிலே கூட இருக்கக்கூடிய வார்த்தையாயிற்று. இதை நீங்கள் எவ்வாறு அரபி மொழி அல்லாத சொல் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். இவையெல்லாம் ஏற்கனவே இருந்த இறை தூதர்களுடைய பெயர்களாகும். ஏற்கனவே இருந்த இறை தூதர்கள் எந்தெந்த மொழியிலே அனுப்பப்பட்டார்களோ அந்தந்த மொழிதான் அது. இவையெல்லாம் ஏறக்குறைய ஹீப்ரு மொழியைச் சேர்ந்த சொற்கள். இப்ரானி மற்றும் சுரியானி என்று சொல்லுவார்கள் அந்த மொழி சொற்கள். இவற்றை குரான் அப்படியே பயன்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பெயரை மாற்ற முடியாதல்லவா. இப்ராஹீமு சொல்லுங்கள், இப்ராஹீமு. இஸ்மாயிலு, இவற்றையெல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். இந்த இப்ராஹீமுன் என்று சொல்லிவிடக்கூடாது, இஸ்மாயிலுன் என்று சொல்லக்கூடாது, இஸ்மாயிலு என்று தான் சொல்ல வேண்டும். இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூனுஸ், யூசுஃப், அக்னி. அடுத்ததாக இவையெல்லாம் அரபி மொழி அல்லாத சொற்கள். அடுத்த பட்டியல் அஃஇலாவு என்ற வடிவில் வரக்கூடிய சொற்கள். அக்னியாஉ, அக்னியாவுன் என்று சொன்னால் தவறு. அக்னியாவு, அஸ்திகாவு, அக்வியாவு, அதிப்பாவு, ஃபுகராவு ஏழைகள், உஸராவு அமைச்சர்கள். இவையெல்லாம் இப்பொழுது அடுத்த பேட்டர்ன் ஃபுகரா, ஃபோலாவு என்ற வடிவில் வரக்கூடியது. ஃபுகராவு, உஸராவு, ஜுமலாவு, இவற்றிலெல்லாம் ஜுமலாவுன் ஃபுகராவுன் என்று சொன்னால் தவறு. உலமாவு. அடுத்ததாக மஃபாயிலு என்ற வடிவில் வரக்கூடிய சொற்கள். மெசஜிது, மெசஜிது, மெசஜிது. மெதாரிசு, மெதாரிசு, மெதாரிசு. ஃபனாதிகு, ஃபனாதிகு, ஃபனாதிகு. மெகாத்திபு, மெகாத்திபு, மெகாத்திபு. தகாயிகு, தகாயிகு, தகாயிகு. மென. அடுத்ததாக ஒரு யா அதிகமாக வருகிறது. மனாதீலு. இப்படி வரக்கூடிய இந்த வடிவிலே வரக்கூடிய சொற்களை எல்லாம் கூட இதில் கூட நாம் தன்மீன் நூன் சத்தத்தை போட்டுவிடக்கூடாது. மனாதீலுன் என்று சொல்லிவிடக்கூடாது. மனாதீலு. மெஃபதீஹு சாவிகள். ஃபனாஜீனு கோப்பைகள். ஃபிஞ்சான் ஃபனாஜீனு. கராசியு நாற்காலிகள். அடுத்ததாக தம்ரீன்.